இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கே மார்க்கெட் ஒரு டாஸ்க் அப்படிங்கறத கொடுத்துருச்சு. யூஸ்வலா கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு சைக்காலஜியை டெவலப் பண்றதுக்கு ஒரு சில டாஸ்க் அப்படிங்கறத கொடுப்பேன். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே 9 o'clock லைவ் அனாலிசிஸ் ஸ்கெடியூல் பண்ணுவேன். பட் இன்னைக்கு நெட்வொர்க் இஷ்யூனால எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தும் கனெக்ட் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே. ஸோ டெலிகிராம்ல நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் நோட் அண்ட் சார்ட்டை போட்டு இன்னைக்கு என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பனிங் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நேத்து எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆச்சோ அதே ரேஞ்சில் தான் இன்னைக்கும் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்றதுக்கு விரும்புறாங்க. ஓகே, அப்போ மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இன்னைக்கு ரேலி ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ரேலி ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ், ஒரு ப்ரெடிக்ஷன். பட் இந்த ரேலி கண்டினியூ ஆகுறதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டா? அந்த கிரைட்டீரியாஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நிஃப்டி இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டா? இந்த இடத்துல மார்னிங் சின்னதா ஒரு லோ கொடுத்துருக்காங்க, அடுத்து இந்த இடத்துல ஒரு லோ கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போதைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு பையிங் சைட்ல தான் இருக்குது. பட் இந்த இடம் வரைக்கும் போகும். ஆனா இது வரைக்கும் இங்க இருந்தே மேல போக போகுதா, இல்ல அப்படின்னா அகெயின் ஒரு சின்ன ஒரு டிராப் இந்த மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் மேல போக போகுதா அப்படிங்கறத நம்மளுடைய கரண்ட் பிரைஸ் ஆக்ஷன்ஸை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். பட் இப்போ நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பட் மார்க்கெட் இப்படியும் மேல போகலாம், இப்படியும் மேல போகலாம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி மேல போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு பெரிய ரேலியை மிஸ் பண்ற மாதிரி ஆகிடும். கரெக்டா? இல்ல மார்க்கெட் கீழே வந்துட்டு போகும்போது வாவ் குட், நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறத மார்க்கெட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான டைம்ல இதை எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆப்ஷன்ஸ் சார்ட்டை செக் பண்ணி தான் நம்மளால சொல்ல முடியும். ஆப்ஷன்ஸ் சார்ட்ல எப்படி கரெக்டா நம்ம லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறதையுமே கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம அதை வச்சுதான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஓகே ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து மூவ் ஆக போகுது, இல்லை கீழே வந்துட்டு மூவ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனையே நம்மளால வந்து கொண்டு வர்றதுக்கு முடியும். ஓகேவா? ஸோ வாட் எவர் மார்க்கெட் இப்படியே மேல போக போகுதா இல்ல இங்க வந்துட்டு மேல போக போகுதா அப்படிங்கறத நீங்க அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. பட் ஷியோரா இன்னைக்கு மேல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு டேக்குல ஒரு ஹை கொடுத்துருக்கு பாத்தீங்களா, அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் நம்மளுக்கு ஒரு நல்லாவே ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பார்த்து உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இன்னைக்கு ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ.